ஹாய் ஹலோ நம்ம வந்து இப்போ அதே அந்த ஆர்ட் ஆஃப் லேசினஸ்ங்கிற புக்கில் ஒரு அற்புதமான லைன் ஒன்று படித்தேன். அந்த லைன் என்னென்னா, யூ வில் ஆல்வேஸ் ரெக்ரெட் நாட் டூயிங் த திங்ஸ் யூ வாண்டட் டு டூ. இதுதான் அந்த லைனு. சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா, நம்ம வந்து எதுக்கு நம்ம வந்து செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை நம்ம வந்து செய்யாமல் போவோம். ஸோ அதை நினச்சி நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், ரெக்ரெட் பண்ணுவோம். ஸோ அன்றைக்கே நம்ம அதை பண்ணியிருக்கலாமே, அன்றைக்கி அதை பண்ணியிருக்கலாம், இன்றைக்கி அதை முடிச்சிருக்கலாம், தேவையில்லாமல் விட்டுட்டோம், எனக்கு அந்த டைம் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு. இதில் வந்து நான் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுறாள் இந்த மாதிரி விஷயங்களில். ஏன்னா என்ன பண்ணுவேன், எப்பவுமே வந்து இன்ஸ்டாகிராம் இல்லை யூடியூப் வந்து நோண்டிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து இதுவே வந்து ரொம்ப டைம் எடுக்கும். நான் நினைப்பேன் யூடியூப் போகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கான இன்ஸ்டாவில் வந்து 15 நிமிஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது டைமர்லாம் போட்டு வச்சுருப்பேன். ஆனால் நான் அப்படி இருந்தும் நான் வந்து ஒரு நாளைக்கு 2 hours இல்லை மேக்ஸிமம் சொல்கிறேன், சாட்டர்டே ஆனால் 2 hours யூஸ் பண்ணுவேன். அப்போல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நானே போய்ட்டு அந்த டிஜிட்டல் வெல்பீயிங் சம்திங் செட்டிங்ஸ் ஒரு ஆப் இருக்கும், அதை போய் எவ்வளோ இன்ஸ்டா யூஸ் பண்ணேன்னு பார்த்தோன்னா எனக்கே வந்து அது 1 hour இருக்கும், 2 hour இருக்கும். அப்போ நான் யோசிச்சு பார்ப்பேன், என் லைஃப்பில் 1 hour நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் மீன்ஸ் அந்த 1 hour நான் அடுத்தவங்களை பார்த்துருக்கேன். அந்த 1 hour நான் யாரையே பார்த்துருக்கேன், நான் என்ன பார்த்துருக்கேன்னு கூட ஞாபகம் எனக்கு இல்லை. ஃபஸ்ட்லாம் உட்காந்து டிவி பார்த்தோம்னா நம்ம சொல்லுவோம், சன் டிவியில் அது பார்த்தோம், கேடிவியில் அது பார்த்தோம், விஜய் டிவியில் அது பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போலாம் இன்ஸ்டாகிராமில் எந்த வீடியோ ஸ்டார்டிங் பார்த்தோம், எந்த வீடியோ எண்டிங் பார்த்தோன்னே தெரியல. ஏன்னா அந்த ஒரு அட்டென்ஷன் ஸ்பேனிங், அந்த ஒரு ஷார்ட் டேர்முக்கான கிராப் நமக்கு ஒரு ஈஸியாக வந்துருச்சு. ஸோ எது பார்க்குறேனே தெரியாமல் என் டைம் நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் இன்ன வரைக்கும் அது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு சில டைம் வேணாம்னு நினைப்பேன். இதுவே எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணுறேன்னு வைங்க, வண்டி ஓட்டுறேன், இல்லை கார் ஓட்டுறேன், இல்லை பைக் ஓட்டுறேன், இல்லைனா கிரிக்கெட் பார்க்குறேன், இல்லை கிரிக்கெட் போய் ஆடுறேன், எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணுறேன்னா அன்றைக்கி அந்த நாளே நான் ரொம்ப என்கேஜாக வச்சுக்கிட்டேன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமோட டைமிங் இல்லை யூடியூபோட டைமிங் அதிகபட்சம் 10 நிமிஷம் கூட இருக்காது. என் ஃபோன் 90 சார்ஜ் போடுவேன். அன்றைக்கி ஒரு நாள் அன்றைக்கி எனக்கு பிடிச்சது பண்ணிகிட்டு இருந்தேன், ஃபோன் எடுத்துருக்க கூட மாட்டேன். என் சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70-80 10% கூட இறங்கி இருக்கும். ஆனால் இதிலே வந்து அந்த வழக்கம் போல் ஆஃபீஸ் போகிறேன், 9 to 5 உட்காந்துருக்கேன், 8 to 6 உட்காந்துருக்கேன். அப்படி உட்காந்து நான் வருவேன், போரிங்காக லைஃப் இருக்கும். ஆனால் உட்காந்து அந்த டைம் யூஸ் பண்ணாமல் ஃபுல்லாக இன்ஸ்டாவாக யூஸ் பண்ணுவேன், சார்ஜ் ஃபுல்லாக போயிடும். ஸோ நம்ம வந்து செய்யணும் நினைக்க அன்றைக்கே செஞ்சிடணும். ஸோ நாளைக்கு செய்யலை, ஐயோ விட்டுட்டோமே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணவே கூடாது. ஸோ keep on pushing yourself, ourselves. Okay, thanks.